மாவட்டத்தில் கரோனா பரவலை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு தலைமை செயலாளர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கடந்த ஒரு 10 நாட்களாக தஞ்சை மாவட்டத்தில் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட்டட் கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் மிக நல்ல முறையில் மாஸ்க் அணிவதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம தமிழக அரசின் சார்பில் நம்மளுக்கு ஃப்ரீயா ஒவ்வொரு ரேஷன் ஷாப்லயுமே அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களுக்குமே மாஸ்க் கொடுக்கக்கூடிய வேலை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தற்போது வரை நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் மாஸ்க் மக்களுக்கு பிடிஎஸ் ஷாப்ஸ் மூலியமாக கொடுத்துருக்கிறோம். அதே போன்ற யாராவது மாஸ்க் போடாமல் வெளியில வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க மேல விதிமீறல் பண்றதுக்கு விதிமீறல் செயலுக்கு அதுக்கு ஃபிளையிங் ஸ்குவாட்ஸ் மற்றும் போலீஸ் மூலியமாக அவ்வப்போது அபராதம் விதிக்கப்பட்டு அவங்களுக்குமே நம்ம மாஸ்க் கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விடுத்துள்ள மாஸ்க் அப் இந்தியா கேம்பெயின் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நம்ம மாவட்டத்தில் கேசஸ் கண்டினியூஸா குறைவாக இருப்பதற்கு மக்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற கோட்டுக்கிறேன். ஏனென்றால் நம்ம அருகாமையில் இருக்கின்ற கேரள மாநிலத்தில் பாத்தீங்கன்னா முதல்ல கேசஸ் குறைந்த வண்ணம் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் ஓணம் பண்டிகை டைம்ல மக்கள் நிறைய மாஸ்க் போடாம வெளியே வந்த காரணத்தினால மீண்டும் இன்னொரு அதிகமான கேசஸ் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கிறது. அதே போன்ற நமக்கு வரக்கூடிய பண்டிகை காலங்களில் கூட மக்கள் மிக விழிப்புணர்வுடன் இருந்து கண்டிப்பாக வெளியே வரும்போது மாஸ்க் அணிந்து இந்த சமூக இடைவெளி பின்பற்றினால் கண்டிப்பாக நம்ம கேசஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு.